தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் தெரிவித்த இபிஎஸ், திமுக ஆட்சியில் போலீசுக்கே பாதுகாப்பில்லை என கடுமையாக விமர்சித்தார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழக மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டதாக சாடினார். அதிமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு சரியாக செயல்பட்டது. சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தான். இன்றைக்கு அப்படியா நடக்குது? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் நாம கேட்கின்ற செய்தி இந்த செய்தி தான் பெரும்பாலும் இடம்பெற்றுகின்றது. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பல்வேறு உருவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று இந்த விடியா திமுக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்கவில்லை. நாங்கள் சொன்னதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைய நிலை என்ன? எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம். இன்றைக்கு காலையில் கூட இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல தொழிலதிபர்கள், பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ஒருவர் சொன்னார், நடந்து போயிட்டு இருக்கும்போது யார் நம்மை வெட்டுவார் என்று கூட தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நிலை வந்துவிட்டது. அதுக்கு காரணம் போதைப் பொருள். அந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவங்க அவர்கள் என்ன செய்வார் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கஞ்சா போதையினுடைய வீரியம் அதிகமாகிவிட்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியில நீங்கள் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து, குடும்பமும் சீரழிந்து இன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் இந்த கோரிக்கை வைக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இனி தமிழகத்தில் மக்கள் தாங்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்றவரை அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். எந்த இடத்திலும் போதைப் பொருள் விற்பனை நடைமாட்டம், போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டும். அது மட்டுமில்ல, இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அண்மை காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம். முதியோர் வசிக்கின்ற பகுதி, அதை கண்டறிந்து திட்டமிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து அவர்கள் இடத்தில் இருக்கின்ற உடைமைகளை கொள்ளையடிக்கின்ற நிலை இன்றைய ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இது தொடர்கதையாக இருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த முதியோர் கொலையை தடுத்திருக்கலாம். ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த முதியோர் குறிவைத்து கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் சரியான முடிவு கட்டப்படும்.